விடுவார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? பெருமூச்சு விடுவாங்க. மீன் பிடிக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன். வலையை போட்டு மீன் பிடிக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு மீன் கிடைக்கலன்னா ஃபேஸ் எல்லாம் டல்லாகி, ஐயோ ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கலையே, ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கலையே, சோர்ந்து போய் அந்த மீன் கிடைக்காததுனால பெருமூச்சு விட்டு, நான் வெறுமையாவா போகணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ நேரங்களை நான் செலவிட்டும் நான் வெறுமையாவா போகணும், பெருமூச்சு விடுகிற ஒரு அனுபவம். அதே போல் வலையில் மீன் விழவில்லைன்றாலும் அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு சத்தம் ஏற்படுகிறது. இன்றைக்கும் சாதாரணமான மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஏற்படுகிற பெருமூச்சு போல ஆத்மாதாயம் செய்கிற பிள்ளைகளுக்கூட வாழ்க்கையிலும் எவ்வளோ ஜெபம் பண்ணனே, எவ்வளோ தேவ சமூகத்தில் கதறினே, எவ்வளோ நாட்கள் காத்து